அதில் இந்த ஊடகம் வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு துறை. இந்த துறையில் பெண்களுடைய பங்கேற்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது பெண்களுடைய ஈடுபாடு, ஊடகத்தில் ஈடுபாடு இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு. ஆனால் முழுமையாக பார்க்கும்போது அல்டிமேட்டாக ஃபைனல் டெசிஷன் எடுக்கிற இடத்துல எல்லாம் யார் உட்கார்ந்து இருக்கிறா? செய்தி ஊடகங்களே எடுத்துக்கங்க, அங்க வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து இந்த அதிகபட்சம் அளவில் இருக்காங்க. அதிகமா போனா ஆங்கரா இருப்பாங்க, அல்லது இந்த காம்பியர் பண்றது, ஸ்டேஜ்ல இந்த ப்ரோக்ராம் நடத்துறது, அது ஒரு கிளாமர் ஆஸ்பெக்டா தான் தொலைக்காட்சிகள் எல்லாம் பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க. இல்ல நியூஸ் ரீடிங் அப்படின்ற அளவுல இருக்கும். இது பெண்கள் ஊடகங்கள்ல பங்கேற்பு. இந்த பெண்களை பற்றிய ஊடகங்களுடைய சித்தரிப்புன்னு ஒண்ணு இருக்கு. முக்கியமா இந்த சினிமா, அப்புறம் தொலைக்காட்சி தொடர்கள், அதெல்லாம் இந்த நாடகம்ட்டு ஜனங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த பள்ளியில் ஆசிரியர்களை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களே எப்படி இந்த தீட்டுன்ற கான்செப்ட் அவங்க எவ்வளவு தூரம் உள்வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் இந்த இல்லை இந்த டிவியில் வரக்கூடிய அந்த தொடர்கள். எந்த தொடர்லையாவது பெண்ணை ஒரு சுதந்திரமான, சுயமாக சிந்திக்கக்கூடிய, சுயமாக சம்பாதிக்கக்கூடிய, ஆணினுடைய துணை இல்லாமல் தனித்து துணிந்து நிற்கக்கூடிய வலு உள்ள, அதாவது ஆண் வேண்டாம், ஆணை எதிர்த்து நான் சொல்லலை, அதாவது இவங்க சுயமாக நிற்கக்கூடிய வலு, அவங்களுக்கு அந்த வலு உள்ள பெண்ணா காட்டக்கூடியது யாரு? இங்க பூரா பார்த்தீங்கன்னா பொறாமை, போட்டி, ஜெலசி, சண்டை, சச்சரவு, அப்படிதான் பெண்களை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே அந்த இது புரணி பேசுறது, அப்படி அந்த மாதிரியான இதுதான். அப்புறம் சலச்சலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, அப்படி இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அப்படியே கரெக்டாக ரீட்ரேட் பண்ணுற மாதிரி, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, உறுதிப்படுத்தக்கூடியது மாதிரி தான் இந்த ஊடகங்களுடைய கதைகள் இருக்கு. சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரிய பெரிய ஹீரோக்களுடைய கதைகள், இப்போ அந்த அவங்களுடைய படங்களை எடுத்துக்கோங்க, அது எல்லாத்துலேயுமே இந்த பெண்களை ரெண்டாவது நிலையில வச்சு ஆணுக்கு, அந்த ஹீரோவுக்கு கீழே தான் இவங்க இருப்பாங்க, ஹீரோவால் காப்பாற்றப்படக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க இவங்க. அப்புறம் ஹீரோவுக்கு அடிமை வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவருடைய அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஸ், ஆப்ஜெக்ட் ஆஃப் லஸ்ட், அந்த மாதிரி தான் பார்வையாளர்கள் அவங்கள பார்த்து ரசிக்கக்கூடியது, பாலுணர்வு தூண்டலுக்கான ஒரு தூண்டியாக அப்படிதான் இங்கே இப்போ படங்கள் எல்லாமே சித்தரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக காட்டக்கூடியது பெண்களை, அவங்கள அந்த ரியலி எம்பவர்டு உமன் அப்படின்றது மாதிரி காட்டக்கூடிய படங்கள் ரொம்ப கொஞ்சம் தான். உங்களுக்கே தெரியும், நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுனால என்னை விட நீங்கள் சிறப்பாக பேச